வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 16,000 ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லுமே டெபாசிட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சட்டசபை தேர்தல் நெருங்குற வேலையில் நிறைய பேர் பணமழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு. இந்த நிலையில் ரூபாய் 16,000 டெபாசிட் அப்படின்ற ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் கிடைக்க போகுதா, என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். தேவையான ஆவணங்கள் பற்றி கடைசியில் சொல்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அறிவிப்பு அப்படின்னு தெளிவாக பார்த்துடலாம். சட்டசபை தேர்தல் நெருங்க இருக்க வேலையில் தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு பயன்படுற மாதிரி பணமழை பொழியறதுக்கான அனைத்து அறிவிப்புகளையும் இப்போ தேர்தல் வட்டாரத்தில் இருந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 16,000 டெபாசிட் அப்படின்ற மகிழ்ச்சி அறிவிப்பும் வெளியாயிருக்கு. மெயினாக இந்த ரூபாய் 16,000 வாங்குறதுக்கு கண்டிப்பாக ரேஷன் அட்டை அப்படின்றது கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. SBI, IOB, இந்தியன் பேங்க், கனரா பேங்க் போன்ற கவர்மெண்ட் வங்கிகளாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. கையில் பணம் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க, நேராக அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரே தவணையாக 16,000 அப்படியே வழங்கப்படாது. இது ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுவாங்க. எந்தெந்த ஸ்கீம் மூலமாக எவ்வளோ வரும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்குமே கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 10,000 அப்படின்றது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள், நடுத்தர மக்களுக்கு கிடைக்கும். அதாவது ரேஷன் அட்டையில் யாரெல்லாம் இலவச ரேஷன் பொருட்களை வாங்குறீங்களோ அனைவருக்குமே இந்த ரூபாய் 10,000 அப்படின்றது வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படும். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல இன்னும் 2 மாசத்துல இந்த அமௌண்ட் உங்களோட வங்கி கணக்குக்கு டெபாசிட் செஞ்சிருவாங்க. 8,000 ஸ்கீம் ஆல்ரெடி போட்டிருப்போம், அது வேற. இது வேற ஸ்கீமு. இது டைரக்டா 10,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ரெண்டாவது ஸ்கீம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குலவிளக்கு திட்டம் அப்படின்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு மாதமே பார்த்தீங்கன்னா 1,500 கொடுத்துட்டு இருக்கக்கூடிய உதவித்தொகையானது ரூபாய் 2,000 வழங்கப்படும். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 24,000 நீங்கள் பெற்றிருக்க மாதிரி வரும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு மட்டும்தான் கட்டணமில்லா பேருந்து அப்படின்ற திட்டம் இருந்தது. ஆனால் இதற்கப்புறம் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மூன்றாவது ஸ்கீமா முதியோர் ஓய்வூதியம் ரூபாய் 2,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருமே 1,000, 1,200 பெற்றுட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் ரூபாய் 2,000 வழங்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. சிறுபான்மையர் பெற்ற கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டில் உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு பணமும் எதுவுமே வழங்கப்படாது. ஆனால் இதற்கு மேலே ஜல்லிக்கட்டில் உயிர் இழந்தவர்களோட குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சமும், அதுவே காயமடைந்துருச்சு அப்படின்னா சிகிச்சை பெறதுக்கு தலா 2 லட்சமும் வழங்கப்படும் அப்படின்றது அறிவிப்பு வெளியாயிருக்கு. அண்ட் நான்காவது ஸ்கீமா இதுக்கு முன்னாடி பொங்கல் டைம்ல இப்ப சட்டசபை தேர்தல் வந்ததுனால ரூபாய் 3,000 அப்படின்றது கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பணம் அப்படின்றது கொடுக்கல, வெறும் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டுச்சு. ஸோ இனிமே வருஷமே பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1,000 ரொக்க பணமுமே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதுவும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 1000 யூனிட்ல இருந்து 1,400 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னும், கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மீன்பிடி தடைக்கால நிவாரணமா 8,000 இருந்து 12,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னும், நகர்ப்புற நடைபாதை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இது கூடவே 100 நாள் வேலை திட்டத்துக்கு யாரெல்லாம் போயிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு 150 நாட்களாக உயர்த்தப்படும் அப்படின்னு மத்திய அரசும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இருசக்கர வாகனங்கள் வாங்குறதுக்கு, அதாவது பெண்களுக்காக 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 மானியத்துடன் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் அப்படின்னும், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர்களை நாங்கள் இலவசமாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் சுய தொழில் தொடங்குறதுக்காக வட்டி இல்லா கடன் அப்படின்றதும் கொடுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், அதுக்கப்புறம் அம்மா இல்லம் திட்டம் மூலமாக கிராமப்புறங்களில் குடியிருக்க சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் அப்படின்னும், நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. பட்டியலின மக்கள் யாராச்சும் இருக்கீங்கன்னா ஒரே குடும்பத்தில் வசிக்கும் நிலையில் அவர்களது மகன்கள்
திருமணமாகி தனி குடித்தனம் செல்லும்போது அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். இதற்கான செலவுகள் பொறுப்புகள் அனைத்துமே அரசே ஏற்று நடத்தும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுமே அத்தியாவசிய பொருட்களோட விலையை ஏற்றிட்டாங்க. மின்கட்டண உயர்வும் ஆயிடுச்சு. ஈடுகட்ட முடியாத நிலையில ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அதிமுக ரூபாய் 10,000 ஒரே தவணையா வழங்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது கம்பல்சரி ரேஷன் அட்டை தேவைப்படும். அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு 2,000 ரூபாய் மாதமும் +2 படித்து முடித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவங்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும் இப்போ அதிமுக அரசு அறிவிச்சிருக்காங்க. இது ஆட்சிக்கு வந்த உடனே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேயே வந்து அனைத்தையுமே நிறைவேற்றுறதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை எல்லாம் வாங்குறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்துருவோம். இன்கேஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. தேவையான ஆவணங்களை அதில் ஆதார் அட்டை, குடும்ப அட்டையா, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம் கம்பல்சரி வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் பில் கட்டின ரசீது, வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர். நீங்கள் வருமான சான்றிதழ் 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கம்பல்சரி அப்டேட் பண்ணியே ஆகணும். அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதிமுக அவங்களோட 3வது கட்ட தேர்தல் அறிக்கையில் இந்த அறிவிப்புகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 16,000க்கும் மேலேயே வங்கி கணக்குகளில் நம்மளுக்கு கிரெடிட் ஆக இருக்கு. அதாவது உதவித்தொகை, அதுக்கப்புறம் கருணை நிவாரண தொகை, குலவிளக்கு திட்டம் மூலமாக ரூபாய் 2,000 சொல்லி கிட்டத்தட்ட 16,000க்கு மேலே தான் நம்ம வங்கி கணக்குகள் பணம் வரவு வைக்கப்பட இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரோட தேர்தல் அறிக்கையுமே பார்த்தீங்கன்னா பணத்தை முன்வைத்து தான் இருக்கு. மக்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்க. அரசு அறிவிக்கிற இலவசங்கள், புதிய திட்டங்கள், அறிவிப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த இது போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.